அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 1/9/2021 புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், ஆவணி மாதம் 16ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:04 நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. திதி இன்று அதிகாலை 3:52 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:49 வரை மிருகசீரிஷம், பின்பு திருவாதிரை. சந்திராஷ்டமம் அனுசம் மற்றும் கேட்டை நட்சத்திரங்கள். சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் சந்திரன், சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன், கன்னியில் சுக்கிரன் மற்றும் புதன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன். கிளிக் செய்து செக் செய்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் நமது கன்னிராசி கிரக நிலைகளை காணும் பொழுது, இத்தினம் ராசி அதிபதி புதன் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று உச்சமம் பெற்றுள்ள ஒரு அற்புத நாளாக அமைந்துள்ளது. 10ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரனை குரு பார்த்து கொண்டுள்ளது. 2-9 கூடிய சுக்கிரன் ராசியிலேயே நீச்சமங்கல ராஜயோகம் பெற்றுள்ளது. ஒரு மிகச்சிறந்த அமைப்பாகும். நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வீடியோவோட இடையில சொல்ல போறேன். ஸோ நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கான முக்கிய விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்க கண்டிப்பா நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அன்பு நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திக் கொள்ளவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு பொருளாதார வளர்ச்சியின் மிகச்சிறப்பானதாக அமையும். உங்களது பொருளாதாரம் மிகச்சிறப்பாக முன்னேறக்கூடிய நாளாக இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இப்பொழுது அமைந்துள்ளதால் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு கடனே இல்லாத ஒரு நல்ல அபூர்வமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய காலகட்டம் இப்பொழுது அமைய பெற்றுள்ளது. நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை சிறப்பாக கொடுத்து முடித்தீர்கள். உங்களுக்கு வர வேண்டிய பணமும் நீங்கள் கேட்காமலேயே உங்களது அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துவிடும். உங்களுக்கு இன்று எந்த ஒரு கடனாளியும் உங்களை கேட்காமலேயே உங்களது பணத்தை வங்கியில் போட்டுவிடலாம். அதை பற்றி தெரிந்து கொண்டதும் உங்களுக்கு ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் இப்பொழுது அமைந்துள்ளது. எனவே உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் காண்பீர்கள். வியாபாரம் மிக சிறப்பாக வளர்ச்சியடையும். மந்தமான தொழில்கள் கூட சிறிது மந்த நிலையிலிருந்து மாறி வியாபாரத்தை வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்வதை நீங்கள் கண்கூடாக என்று காண்பீர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு வியாபாரம் சிறப்பாக வளர்ச்சி பெறுவதை கண்டு நீங்கள் மனமகிழ்ச்சி பெறும் காலகட்டம் இப்பொழுது அமைந்துள்ளது. உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறந்த நிலையில் காணப்படும். உங்களது ஆரோக்கியத்தில் இருந்த சிறு சிறு குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வு உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் உடல் உபாதைகள் அனைத்தும் நீங்கி உடல் புத்துணர்வு பெறும். இன்றைய தினம் உங்களை சாந்தமாக வைத்திருக்கும் செயல்களில் மட்டும் ஈடுபாடு கொள்ளுங்கள். கோபத்தை தூண்டும் காரியங்களில் ஈடுபட வேண்டாம். இன்றைய தினம் உங்களுக்கு வெகு தொலைவில் இருந்து சுப செய்திகள் தொலைபேசி மூலமாகவோ அல்லது கடிதம் மூலமாகவோ உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு பொன்னாளாக அமைப்பெறுவதால் உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களது குடும்ப உறவுகள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து தருவதாக அந்த செய்திகள் அமையும். இன்றைய தினம் உங்களது செயல்களில் வேகமும் விவேகமும் அதிகரித்து காணப்படும் ஒரு அற்புத நாளாக உணர்வீர்கள். இன்றைய தினம் உங்களது காரியங்களை நீங்கள் மிகவும் விவேகத்துடன் அணுகுவது மற்றவர்களின் பாராட்டுதல்களை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக அமையும். மேலும் காரியங்களை நீங்கள் துரிதமாக முடிப்பதில் தேர்ச்சி பெறுவதாக இன்று நீங்கள் அமைவீர்கள். இப்பொழுது காரியங்களை எளிதில் முடித்து நீங்கள் இன்று அதிக ஓய்வு நேரத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்றைய தினம் நீங்கள் உங்களது உற்சாகத்தில் நீங்கள் அதிகமாக ஆர்வம் காட்டுவதால் உங்களது வேலைகள் சில பின்னுக்கு தள்ளப்படக்கூடிய சூழ்நிலையிலும் உருவாகும். ஆனாலும் அது உங்களுக்கு எளிதில் முடித்துவிடக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது. இன்றைய தினம் நீங்கள் புதிதாக கற்றுக்கொள்வதில் ஆர்வம் கொள்ள வேண்டும். அனுபவம் வாய்ந்த நண்பர்களிடமிருந்து அவர்கள் சொல்லும் ஆலோசனைகளை நீங்கள் காது கொடுத்து கேட்டு கற்றுக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாகவே அமையும். எனவே இன்றைய தினம் நீங்கள் உங்களது ஓய்வு நேரத்தில் அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு அதை
நீங்கள் உங்களது வாழ்க்கையில் செயல்படுத்த, உங்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் ஆக்கப்பூர்வமாக நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சியை உங்களது ஓய்வு நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டும். இதனால் உங்களுக்கு இன்று மிகப்பெரிய நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள், பொன்னான வாய்ப்புகள் உங்களுக்கு காணப்படுகிறது. இன்றைய தினம் சமுதாயம் சார்ந்த பொதுப் பணிகளில் உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிப்பதாக அமையும். உங்களது மனம் இன்று பொதுப் பணிகளில் அதிக ஆர்வம் காட்டுவதால் நீங்கள் இன்று பொதுப்பணியில் தாராளமாக ஈடுபடலாம். அதனால் உங்களுக்கு நல்ல பாராட்டுகளும் புகழும் கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது. இன்றைய தினம் உங்களது தொழிலில் நல்ல ஒரு மேன்மையும் உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு மன நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வு உங்களுக்கு இன்று காத்திருக்கிறது என்பதால் இன்றைய காலகட்டம் தொழிலுக்கு மிகவும் ஏற்ற ஒரு நல்ல காலகட்டமாக அமைந்துள்ளது. தமிழ் நண்பர்களே, நான் ஏற்கனவே கூறியுள்ளபடி நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு ஒரு முக்கிய விஷயத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்றால், இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுக்கு நீங்கள் உதவி செய்து மனமகிழ்ச்சி கொள்ள வேண்டிய நாளாக அமைகிறது. இன்றைய தினம் உங்களது குழந்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு வீட்டு வேலையை முடிக்க உதவிக்கரம் நீட்ட வேண்டிய நேரம் இது. இந்த காலகட்டத்தில் உங்களது அன்புக்குரியவரின் குழந்தைகளின் நீங்கள் வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு மற்றும் அவர்களது நடவடிக்கைகளை கவனித்து அதில் நீங்கள் மாற்றம் கொண்டுவதற்கு ஏற்ற தருணம் அமைந்துள்ளதால் நீங்கள் கண்டிப்பாக உங்களது குழந்தைகளை சற்று கவனத்துடன் மேற்கொள்ளுங்கள். உங்களது குழந்தைகளிடம் நீங்கள் தவறுகளை கூட அன்பாக சொல்லி திருத்த முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் குழந்தைகளின் படிப்பில் நீங்கள் ஒரு நல்ல முன்னேற்றத்தை இப்பொழுது காண முடியும். எனவே நீங்கள் உங்களது குழந்தைகளில் கவனம் செலுத்தி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுத்து அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய காலகட்டம் இப்பொழுது அமைந்துள்ளதால் அதை செய்தால் உங்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாகவே அமையும். எனவே இன்றைய தினத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே மகிழ்ச்சியுடன் உற்சாகத்துடன் காணப்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு அமைதியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்பொழுது அமைந்துள்ளது. உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு கூடுதலாக நேரத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளதால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கக்கூடியதாக இந்த நாள் அமையும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு இனிய நாளாக மகிழ்ச்சியான நாளாகவே அமையும். கடன் தொல்லைகள் தீரும் மன நிம்மதியான நாளாக இருக்கும். அடுத்து நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள். கன்னிராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது, உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது உயர் அதிகாரிகளுடன் அலுவலக வேலைகளில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் இன்றைய தினம் உங்களுக்கு பிறகு சாதகமான நல்ல முடிவுகள் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களது மேலதிகாரிகளிடம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை மாறக்கூடிய நாளாக இன்று அமையப்பெறுகிறது. இதனால் நீங்கள் உங்களது அலுவலக வேலைகளில் சற்று அமைதியுடன் பொறுமையுடன் கையாள்வது உங்களுக்கு மிகவும் நன்மை தரும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று பயணங்களின் மூலமாக நல்ல நல்ல வாய்ப்புகளை நீங்கள் உங்களது வாழ்க்கையில் காத்து கொண்டிருந்த வாய்ப்புகளை பெறுவீர்கள். எனவே குறிப்பாக வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான நீங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். இன்றைய தினம் வியாபாரத்தில் மந்தமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அது மாறிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சிறுதூர பயணங்களை உங்களது வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து இனிமையாக பொழுதை கழிக்கக்கூடிய நாளாக இன்று அமையும். இன்றைய தினம் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையை மற்றும் குடும்பத்தினருடன் பயணங்களை மேற்கொள்வீர்கள். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமாக உங்களது வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு கிரக சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளதால் 3ஆம் நபர் அல்லது புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு இன்று சில முக்கிய முடிவுகளை எடுத்து உங்களது வாழ்க்கையில் சில முக்கிய திருப்பங்களை நீங்கள் காண முடியும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை. மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் 5. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள். இன்றைய தினசரி ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். எனவே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கும் பொழுது அது எங்களுக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக இருக்கும். முக்கியமாக புதியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள். மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.